யூடியூப்லேருந்து இனிமேல் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் யூடியூப் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். ஆக்சுவலாக இது நம்ம சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு. இது நாள் வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வியூஸ் 90 டேஸ்க்குள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருவோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் கவர்ஸ் லாங் வீடியோஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இருக்கணும் அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஒரு கிரைட்டீரியா வச்சுருந்தாங்க. பட் அந்த கிரைட்டீரியாவை இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 2027 February 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 90 டேஸ்க்குள்ளே 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸுக்கு ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்கறது. 20 மில்லியன் வியூஸ் போனால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் அவைலபிள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் லாங் வீடியோஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 4000 வாட்ச் கவர்ஸ் எல்லாம் பத்தாது, இனிமேல் 8000 வாட்ச் கவர்ஸ் அட்டைன் பண்ணினா தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் புதுசாக பிகைன் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இது நாள் வரைக்கும் சேனல் கிரியேட் பண்ணலையோ இல்லை கிரியேட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் 4000 வாட்ச் கவர்ஸ் அட்டைன் பண்ணுறதே கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு தான் இது ஒரு பெரிய ட்ராபேக். ஆல்ரெடி யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அட்டைன் பண்ணவங்களோ இல்லை எலிஜிபிலிட்டி அட்டைன் பண்ணி ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த அப்டேட் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இல்லை இப்போது பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் 4000 வாட்ச் கவர்ஸ் அட்டைன் பண்ணி ரீச் பண்ணாலும் கூட அந்த 4000 தான். பிப்ரவரி ஸ்டார்டிங் 1க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 8000 வாட்ச் கவர்ஸ் அட்டைன் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ அப்டேட் கொண்டு சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட இன்னும் அடிஷ்னலாக நாங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஏர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன அப்டேட்டுன்னு என்ன கரெக்டாக சொல்ல கிடையாது. அது சொல்லும் பொழுது நம்ம அதையும் என்னென்னு பார்ப்போம். பட் ஆர்பிஎம்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இவங்க இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த அமௌண்ட் கேட்டகரிஸ்லாம் அப்படியே தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட் கேட்டகரினா 2200 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2200க்குள்ளே தான் நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் எல்லாம் பண்ணலையாமா. ஜஸ்ட் அந்த 4000 லாங் வீடியோஸ் வாட்ச் கவர்ஸ் 8000 ஹவர்ஸ் அட்டைன் பண்ணால் தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வியூஸ் இருந்ததை 20 மில்லியன் வியூஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலுமே என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் அட்டைன் பண்ணல, லாங் வாட்ச் கவர்ஸும் அட்டைன் பண்ணல லாங் வீடியோஸ்க்கு. அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். நம்ம சேனல்லையும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பிப்ரவரிக்குள்ளேயே எலிஜிபிலிட்டி கிரியேட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பை பை டியூட்ஸ்.